ஆக்ட்ரஸ் தேவயானி ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் வந்திருந்தாங்க. அதுல இனியா அவர்கள் டேஞ்சர் ஜோன் போனத பத்தியும், சரிகமபால மற்ற கண்டஸ்டன்ட்ஸ் பத்தியும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா சீசன் 5 சீனியர்ஸ்ல கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா, 1 ரவுண்ட் ரொம்பவே சூப்பரா நடந்து முடிஞ்சிச்சு. ஒவ்வொருத்தருக்கான பேருமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் எல்லாருமே அவங்களோட டஃப்ப குடுத்திருந்தாங்க அப்படிங்கிற உண்மையும் சொல்லணும். அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா, யாரும் எதிர்பார்க்காத விதமா இனியா அவர்கள் வந்து டேஞ்சர் ஜோன் போயிருந்தாங்க. இதனால நெறைய நபர்கள் வந்து இனியா டேஞ்சர் ஜோன் போனது சரியா? அப்படிங்கிற மாரி பேசியிருந்தாங்க. மேலும் இன்னும் ஒரு சிலர் வந்து தரங்கினி அவர்கள் வெளிய போயிருந்தாங்க. இனியா தான் போயிருக்கணும் அப்படிங்கிற மாரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்த பத்தி ரீசென்ட்டா தேவயானி அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அண்ட் இனியா வந்து ரொம்பவே சூப்பரா பாடியிருந்தா அப்படின்னு தான் சொல்லணும். 1 ரவுண்ட்ல அவ பயந்துட்டே இருந்தா. யாரு வந்தாலும் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டா நான் குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா. எங்ககிட்ட எப்படி பேசினாலோ அதே மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அவ அங்க குடுத்திருந்தா. எங்கள பொறுத்தவரை அவ அவளோட பெஸ்ட்ட குடுத்திருந்தா. அதே நேரம் அவளுக்கு ஆப்போனன்ட்டா இருந்த ஹரிஷ் இருக்கார் இல்லையா? அவரு ரொம்ப சூப்பரா பாடியிருந்தாரு. ரொம்ப அருமையா பாடியிருந்தாரு. அன்னைய தேதிக்கு அந்த லக் அவருக்கு இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் இனியா டேஞ்சர் ஜோன் போயிட்டாங்க. சரிகமபாவ பொறுத்தவரை, அங்க உள்ள ஜட்ஜஸ பொறுத்தவரை அவங்க எல்லாருமே சமம் தான். யார் நல்லா பாடுனாலும் அடுத்த ரவுண்டுக்கு போலாம். அப்ரிஷியேட் வாங்கலாம். தப்பா பண்ணா கண்டிப்பா அத அவங்க சுட்டிக்காட்டுவாங்க. அந்த மாரி தான் அவங்க இனியாவுக்கும் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இனியா ரொம்ப மோசமா பாடியிருந்தா, கண்டிப்பா தரங்கிணிக்கு பதிலா இவங்க வெளிய போயிருப்பாங்க. அதுல சந்தேகமே கிடையாது. மத்தபடி அன்னைக்கு யார் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்களோ, அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். டேஞ்சர் ஜோன்ல இனியா வந்ததும் எனக்கு பெரிய கவலையா தெரியல. எத்தனையோ முறை அவ கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்திருக்கா. அதே மாரி எந்த ஒரு டேஞ்சர் ஜோன்ல இருந்துமே அவ மீண்டு வருவா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவா அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு தேவயானி மேம் ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, வெற்றிமாறன் அவர்களோட தயாரிப்பு படமான பேட் கேர்ள் படம் வரப்போற செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த ஒரு படத்தோட பிரஸ் மீட்ல ஏகப்பட்ட பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்ப மிஸ்கின் அவர்கிட்ட வாடிவாசல் பத்தி ஒரு சில விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. அதற்கு வெற்றிமாறன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, வாடிவாசல் படத்த பத்தி என்னால உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா அதுல 2 தொழில்நுட்பங்கள் நாங்க முக்கியமா பயன்படுத்தலாம்னு இருக்கோம். அத பத்தி சரியா தெரியாம உள்ள போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க தள்ளி போட்டுட்டே வரோம். இன்னும் ஒரு 10 நாள்ல கண்டிப்பா அத பத்தி நாங்க அஃபிஷியலா அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. சூர்யா, வெற்றிமாறன் இந்த ஒரு காம்போ ரசிகர்களால மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருக்க காம்போ. பட் ஒரு சில காரணங்களால அடுத்தடுத்து தள்ளி போய்க்கிட்டே இருக்கு. வாடிவாசலுக்காக காளைகள பிரத்யேகமா வாங்கி வளர்த்தும் வந்துட்டு இருக்காங்க. கடந்த சில மாதங்களாகவே இந்த படம் டிராப் ஆகிருச்சு அப்படிங்கிற மாரி நெறைய பேர் வந்து சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த படத்தோட ப்ரொடியூசரும் அமைதியாவே இருந்தாரு. பட் இப்ப வெற்றிமாறன் அவர்களே இன்னும் 10 நாள்ல அப்டேட் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா வாடிவாசல் படம் டிராப் ஆகல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சூர்யா, வெற்றிமாறன் காம்போ மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிக்கணும் அப்படின்னு இண்டஸ்ட்ரியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காம்போ எப்ப அமையுது அப்படின்னு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.